இங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஜன்னல் வழியா பயங்கரமா வெளிச்சம் வருது. பார்த்தா ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் இவன் வீட்டுக்கு மேல நின்னுகிட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்தா ஒரு லைட் அந்த ஜன்னல் வழியா அவன் வீட்டுக்குள்ள வருது. அந்த வெளிச்சம் இவன் மேல பட்டதும் இவன் தானாவே மிதந்துகிட்டு மெதுவா ஜன்னல் கிட்ட வர்றான். அப்ப திடீர்னு இவன் ஜன்னலோட ஓரத்துல போய் இடிச்சுக்கிறான். அவன் திரும்ப திரும்ப அதுல இடிச்சுக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருந்து ஒரு குட்டி ஏலியன் தான் இவன் அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள வர வைக்க பாக்குது. அது அங்க இருக்கிற நிறைய பட்டன்ல ஒன்னொன்னா அழுத்தி இவனை மேல வர வைக்க பாக்குது. இது பண்ற எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஏலியன் பார்த்து அதுக்கு மார்க் போட்டுட்டு இருக்கு. இந்த குட்டி ஏலியன் கரெக்டா அந்த மனுஷனை ஸ்பேஸ்ஷிப் குள்ள கூட்டிட்டு வருதான்னு செக் பண்றதுக்காக தான் அந்த பெரிய ஏலியன் இதுக்கு டெஸ்ட் வைக்குது. இந்த குட்டி ஏலியனும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு பட்டனா அழுத்துது. அப்பவும் அந்த மனுஷன் ஜன்னலை முட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். அது கரெக்டா அந்த ஜன்னலுக்கு நேரம் அவனை கொண்டு வருது. பட் அது நேரா வெளியில கொண்டு வர்ற பட்டன் அழுத்தாம சைடு பட்டன் அமைக்கிறது. இப்படியே அது எந்த பட்டனை அமைக்கணும்னு தெரியாம ஏதோ ஒரு பட்டனை மாத்தி மாத்தி அமைக்கிட்டே இருக்குது. அங்க டிஸ்பிளேல இந்த மனுஷன் ஒவ்வொரு டைம் இடிக்க இடிக்க அதுல நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்குது. இத பார்த்து அந்த குட்டி ஏலியன் கோவப்பட்டு அங்க இருக்கிற எல்லா பட்டனையும் மாத்தி மாத்தி அமைக்கிட்டே இருக்கு. இது அமுக்குறதால அந்த மனுஷனோ வீட்டுக்குள்ள மாத்தி மாத்தி இடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த குட்டி ஏலியனோ மேனுவல் எடுத்து படிச்சுட்டு திரும்பவும் லைட் ஆன் பண்ணுது. இப்ப அவன் கரெக்டா ஜன்னல் பக்கமா வர்றான். பட் இவன் திரும்பி இருக்கிறதால அவன் அந்த ஜன்னல்ல மாட்டிக்கிறான். இந்த ஏலியனோ அந்த பட்டனை திரும்ப திரும்ப அமைக்கி அவனை இழுக்க பாக்குது. அவன் எப்படியோ ஜன்னலை விட்டு வெளியில வந்து அங்க இருக்கிற மரத்துல போய் மாட்டிக்கிறான். அவன் இந்த மரத்திலேயே அடிபட்டு மெதுவா அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள வர்றான். இவன் மேல வர வர அந்த ஸ்பேஸ்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு இருக்கு. இவன் உள்ள வந்ததை பார்த்ததும் அந்த குட்டி ஏலியன் நம்ம மிஷனை முடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த பட்டனை ஆஃப் பண்ணுது. பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப்போ ஃபுல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஏலியன் ஆஃப் பண்ணதால அவன் அந்த கேப் வழியா திரும்பவும் கீழே விழுறான். உடனே அந்த பெரிய ஏலியன் வேமா வந்து அவனுக்கு அடிபடாம அவனை ஸ்டாப் பண்ணுது. அது அங்க இருக்கிற பட்டனை மாத்தி மாத்தி அழுத்தி அவனோட ரூம்ல டைமர் ரிவர்ஸ் பண்ணுது. இதனால அங்க கீழே விழுந்த எல்லா பொருளும் இருந்த இடத்துக்கே வந்துருது. அது அவனையும் மெதுவா பெட்ல போய் படுக்க வைக்குது. அப்புறம் அது அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அங்க இருந்து மேல கொண்டு போகுது. அப்ப அந்த குட்டி ஏலியனோ டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கு. இது அந்த பெரிய ஏலியன் பார்த்ததும் நீ வேணா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டுறியான்னு குட்டி ஏலியன் கிட்ட கொடுக்குது. அதுவும் ரொம்ப ஹாப்பியா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை மேல கொண்டு போகுது. பட் அப்பவும் இது தப்பான பட்டன் அழுத்தினதால இப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப்போ அந்த வீடு மேலேயே விழுந்துருது. இதை பார்த்து அந்த பெரிய ஏலியன் திரும்பவும் கோவப்பட்டு அதுவே ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டிட்டு போகுது. இந்த மனுஷனுக்கோ எதுவுமே ஆகாம அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த சின்ன ஓட்ட வழியா அவனோட பெட் மட்டும் தப்பிச்சிருது. இவன் அவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சும் அவன் அந்த பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான்.